அப்போ வந்து வைகோ போன்றவர்கள், அது காலத்தின் கோலம். அப்போ வைகோ வந்து பொட்டி பொட்டியாக அட்டை பொட்டியாக வந்து கொண்டு போய் கோபாலபுரத்தில் ஆராசா கொடுத்தாரு. தயாளம்மாலும் ஸ்டாலினும் தான் வாங்கி வச்சாங்க அப்படின்லாம் பேசின வீடியோ இன்றைக்கும் உலா வருது. செஞ்சிருக்கு. அது இது ஒரு சாதாரண வழக்கமாக செய்யக்கூடியது. ஆனால் அவர் தான் தைரியமாக சொல்கிறாரு, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க, நிரூபிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவிடுறாருல. நடந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வரலாற்றை எடுத்து பார்த்தால் இது எல்லாமே இல்லை சார், அப்போ ஆரம்ப காலத்திலேருந்தே ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு வன்மம் குடும்பத்தாருக்குள்ளேயே இருந்திருக்கு. ஸ்டாலின் அது ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினை போய் டெல்லியில் போய் இங்கிலீஷில் பேசி கிழிச்சிடுவாரா? ஸ்டாலினுக்கு பிரெயினே இல்லை. அப்போ தான் வைகோ சொல்கிறது ஞாபகம் வரும். பொட்டி பொட்டியாக கொண்டு போய் கொடுத்தாங்க, எனக்கு தெரியும். வைகோ அன்றைக்கி எனக்கு தெரியும்னு சொன்னால் அன்றைக்கி மட்டும் உண்மையை சொன்னாரா, இன்றைக்கி போய் சொன்னாரா? அதெல்லாம் நம்ம அன்றைக்கி அவர் இருந்துக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து அதை தெரிந்து தான் சொல்லியிருப்பார், அதனுடைய விளைவுகள் தெரிந்து தான் சொல்லியிருப்பார். ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு இவ்வளவு திறமை சாதுரியம் ஏதோ ஒரு அதெல்லாம் இருக்குன்னால் முத்துவேல் கருணாநிதி கனிமொழி தானே நடந்ததுன்னு தெரியல. முதல்வருக்கு எதிரிலேயே வந்து மகனும் மாப்பிள்ளையும் ஏறக்குறைய சட்டையை பிடித்து கொள்ள அளவுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தது. திமுக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நலம் சார். திடீரென தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் ராசா அவர்களினுடைய ஆடியோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வெளிவந்த வண்ணம் இருக்கு. இதனால வந்து திமுகவுக்கு என்ன ஒரு ஆபத்து வரப்போகுது, பின்னடைவு ஏற்படுமா, ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரான்ற அளவுக்கு இன்னைக்கு விவாதங்கள் போயிட்டு இருக்கு. என்னதான் சார் நடக்குது அரசியல் களத்தில்? கண்டிப்பாக திமுகவுக்கு பின்னடைவு. தேர்தல், அதாவது பாலிட்டிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் வந்து பர்செப்ஷனல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கண்ணோட்டம் தான். இவர் நல்லவர் என்பது பொதுவாகவே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யதார்த்த வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று அந்த மாதிரி நடந்து போச்சு இல்லைங்க, அவர் அந்த மாதிரி இல்லைங்க, அவர் நல்லவர், அந்த மாதிரி மனுஷன் இல்லை அவர். இது வந்து பொதுவான கருத்து. அது புள்ளி விவரம் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்கன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பர்செப்ஷன், அந்த கண்ணோட்டம், அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய பின்னடைவு. இதில் ஏன் வந்து பின்னடைவு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்று ஏற்கனவே 2G 1,76,000 கோடி அது வந்ததுலாம் சொன்னாங்க. அது வந்து அந்த வழக்கு வந்து நிற்கலை. ஆனால் வந்து மேல்முறையீட்டில் இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்போ வந்து வைகோ போன்றவர்கள், அது காலத்தின் கோலம். அப்போ வைகோ வந்து பொட்டி பொட்டியாக அட்டை பொட்டியாக வந்து கொண்டு போய் கோபாலபுரத்தில் ஆராசா கொடுத்தாரு. தயாளம்மாலும் ஸ்டாலினும் தான் வாங்கி வச்சாங்க அப்படின்லாம் பேசின வீடியோ இன்றைக்கும் உலா வருது. அந்த வைகோ இன்றைக்கி வந்து 4 உதயசூரியனில் நிற்கிறேன்னு சொல்லி இங்கே வந்து சரணடைஞ்சு கட்சியே கிட்டத்தட்ட மூடு விழாவுக்கு கொண்டு வந்துட்டாருங்கிறது காலத்தின் கோலம். இப்போ அதில் ஆராசாவுடைய ஆடியோவில் வந்து சொல்லப்படும் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆராசா வந்து சார்பில் அதை வெளியிட்ட யூடியூபர் மீது அவர்கிட்ட ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இதில் வந்து நிறைய வந்து புனையப்பட்டது, மாற்றப்பட்டது, டேம்பர்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இது ஒரு சாதாரண வழக்கமாக செய்யக்கூடியது. ஆனால் அவர் தான் தைரியமாக சொல்கிறாரு, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க, நிரூபிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவிடுறாருல்ல சார். கரெக்டு. அதனால் இல்லை, நான் சொல்கிறதே என்னன்னால், இந்த வழக்கறிஞர் அந்த ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பெரிய அப்படியே அது மக்களுடைய மனசு வந்து இல்லை இது வந்து பொய் அப்படின்னு நினைக்க வரப்போகிறது இல்லை. இல்லை, ஏன்னா அதில் அப்படி நோட்டீஸ் அனுப்புறது வந்து ஆராசாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தானே சார். ஒருவேளை அந்த உண்மை வந்து அவர் வச்சிருக்க ஆதாரத்தை வெளியிட்டார்னா இன்னும் அது சிக்கல் மேலே சிக்கல் தானே. அது இல்லை, அவங்க வந்து அந்த யூடியூபரும் சரி, அவரை யாரை வந்து அவருக்கு பின்னால் இருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு முன்னால் மதுரை மூக்க அழகிரி, ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த சகோதரர், அவர் வந்து ஒரு காலத்தில் அதிகார சக்தியாக இருந்த பொழுது அவரை சுற்றி இருந்த ஒரு எம்எல்ஏல ஒருத்தர் வந்து
இதுக்கு அதிமுகவில் போய் சேர்ந்துட்டார் ஒரு மாதத்திற்குள். இது அவருடைய வகையில் தான் போய் அது அதிமுக தலைமைக்கு சேர்ந்து இது இப்போ ஏதோ ஒரு யூடியூப் ஒரு மூலமாக வெளிவருகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் உலாவுது. இது 90% இது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த புள்ளிகள் போடும்போது அந்த கோலம் சரியாக வருகிறது. சரி, அதில் உள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் வைகோ சொன்னேன், பொட்டியாக கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு பேசினாரா இல்லையா? என்னைக்கோ பேசினார். இப்போ அதுவும் எதுவும் மேட்ச் ஆகுதா இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் வருது. அதே மாதிரி அவர் வந்து நான் 2 மாதம் உள்ளே இருந்தேன், யாரும் என்னை வந்து பார்க்கல, 2 மாதம் கழித்து கனிமொழி வந்தாங்க, அப்போ வந்து எல்லோரும் பார்த்தாங்க, வரிசையாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என் வீட்டில் பணம் எதுவும் பிடிக்கல, கலைஞர் டிவியில் தான் பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். கலைஞர் டிவியில் தான் பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாருக்குமே என்ன தெரியும், குசேகான் அந்த கம்பெனிலாம் ஏதோ இந்த டம்மி கம்பெனி பேர்லலாம் சையது பல்வா இவங்கெல்லாம் வந்து இந்த பண பரிமாற்ற செலவை செய்பவர்கள். இவர்கள் மூலமாக 200 கோடி கலைஞர் டிவிக்கு வந்தது பணம் உடனடியாக சிபிஐ விசாரணை வந்த உடனே இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து 80 கோடி என்னன்னு கேட்டால் அடுத்த 5 வருஷத்துக்கு கலைஞர் டிவியில் விளம்பரம் கொடுக்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. நான் பத்திரிக்கை நடத்திருக்கேன், 6 பத்திரிக்கை. ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு அவங்ககிட்ட போய் இப்போ 3 மாதம் வந்து அலைவோம். அதுக்குன்னு இந்த ரெக்கவரிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்கவரி பணத்துக்காக ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஒரு ஆளுக்கு சம்பளம் போட்டு வச்சுருந்தோம். அவருடைய வேலையே அவருக்கு கீழே உள்ள ஒரு வேலையே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பணத்தை வாங்கணும். சில பேர் வராமையே போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது 5 வருஷத்துக்கு அட்வான்ஸ். சரி, அட்வான்ஸ் வந்து எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ன ஏது அக்ரிமெண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதிட்டாங்க. இப்படிலாம் நடந்துச்சு. அது எதுக்குன்னா நாங்கள் கடனாக வாங்கினோம். சரி, அந்த கடன் வாங்கின கம்பெனி என்னென்னு போய் பார்த்தா அது சும்மா ஒரு பழைய ஏதோ ஒரு வீடு, இந்த ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்டு மாதிரி ஃப்ளாட்டு, அதில் வந்து பூட்டியிருக்கு. ரொம்ப வருஷமாக அங்கே யாருமே வரல, போர்டு கீடு எதுவுமே இல்லை. அந்த கடன் கொடுத்த கம்பெனி எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, பினாமியாக அதாவது பணத்தை வந்து இப்படி எடுத்து இது மூலமாக அவங்க மூலமாக இதை ரூட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் வியாபாரிகள் இருக்காங்க. அவங்க மூலமாக இது தெரிஞ்ச விஷயம். அது நாங்கள் வந்து வட்டியோடு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்க. அப்போ வந்து உண்மையிலேயே வந்து கனிமொழி அவர்கள் வந்து அதை ஒரு விதத்தில் தியாகம் என்று சொல்ல வேண்டும். ஒரு விதத்தில் நான் சொல்வது ஏன்னா, கனிமொழி அவர்கள் வந்து அந்த சமயத்தில் அவர் அந்த பணம் வந்த சமயத்தில் அவர் இயக்குனராகவே இல்லை. தயாளு அம்மாள் அவர்கள் தான் இயக்குனராக இருந்தாங்க. அதுலேயும் ஷேர் ஹோல்டிங்லேயும் வந்து ஏறக்குறைய பெரும்பான்மையான பங்குகள் வந்து தயாளு அம்மாள் பேரில் இருந்தது. இவங்க பேரில் வந்து கனிமொழி பேரில் 20% என்னமோ தான் இருந்தது. அவங்க பக்கம் 80% என்னமோ இருந்தது. கனிமொழி அவர்கள் அந்த தருணத்தில் இயக்குனராக இல்லை, அதுக்கு முன்னால் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது என்பது எதற்காக என்றால், தயாளு அம்மாள் அவர்களுடைய அவங்க வந்து படிக்காதவர்கள், வயது மூத்தவர்கள். அந்த சமயத்திலேயே அவர்கள் பெயரை பயன்படுத்தி கொண்டு அந்த பங்கு வச்சுருப்பாங்களே தவிர அவங்களா வந்து குசேகான் கம்பெனியில் போய் பேசி வாங்கியிருக்க போகிறாங்க? 2Gனா என்ன, ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு கேட்டால் தயாளு அம்மாளுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒன்றும் தவறாக சொல்லலை. இப்போ நிறைய பேருக்கு படித்தவர்களுக்கே கூட 2G ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு தெரியாதவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஏன்னா கனிமொழி அவர்கள் ராஜாத்தி அம்மாளுடைய மகள், தயாளு அம்மாளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் வந்து சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றால், நிச்சயமாக அவர் வந்து அந்த குடும்பத்தில் தவறு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் அந்த தவறுக்கு காரணம் இல்லை அப்படிங்கும்போது அந்த தவறை வந்து ஏற்றுக்கொண்டுன்னா அதற்கு உள்ளாகி, அந்த வழக்குக்கு உள்ளாகி சிறை சென்றார். யாருக்காக? தயாளு அம்மாளுக்காக. அவங்க சொந்த அம்மா கூட இல்லை, பெரியம்மா, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா கலைஞருடைய 2வது மனைவி இவங்க, அவங்க மூத்த மனைவி, ஏதோ ஒரு கணக்கு வச்சிட்டா கூட சொந்த அம்மாவுக்காகவே இன்றைக்கி யார் செய்வாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சூழ்நிலையில் அன்றைக்கி செஞ்சாங்க. இப்போ
இப்போ இதோடைய இதில் தான் அவர் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது எல்லாம் அழகிரியே கேட்டார், செஞ்சதெல்லாம் வந்து ஸ்டாலினும் தயாளமலம் தான் பணத்தெல்லாம் வாங்கினாங்க, நீ ஏன் வந்து பேசாமல் அப்ரூவர் ஆகி எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு அழகிரி கேட்டார். ஏன்னா இப்போ அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை இருந்தது. இது எல்லாமே வந்து பொருந்தது. நடந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வரலாற்றை எடுத்து பார்த்தால் இது எல்லாமே இல்லை சார். அப்போ ஆரம்ப காலத்திலேருந்தே ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு வன்மம் குடும்பத்தாருக்குள்ளேயே இருந்திருக்கு. இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் அழகிரி உள்ளே வந்து ஆதிக்கம் செலுத்துவதையோ இல்லை அரசியலில் அவர் வந்து அதிகாரம் பெறுவதையோ அழகிரி பெறுவதை விரும்பவில்லை ஸ்டாலின். இவரே சொல்கிறாரு, ஆராசா அதாவது சொல்லப்படுவதாக அந்த ஆடியோவில் என்ன இருக்குது, அவர் தங்கச்சின்னா கூட தங்கச்சி என்றைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி அதானே அந்தம்மா வந்து மாநில அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு தகவல் வந்து திருச்செந்தூரில் நிற்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன் உடம்பு சரியில்லை நிற்கணும்னா உடம்பு சரியில்லாத அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அட்லீஸ்ட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி அவருக்கு வந்து குளுக்கோஸ் ஏற்றியாவது அவர் வந்து நிற்க வச்சு, ஐயா நீ நிற்கலன்னா அந்தம்மா இடத்த கேட்குது நீ நில்லுன்னு சொல்லி நிற்க வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ கனிமொழியும் உள்ளே வரக்கூடாது, அழகிரியும் வரக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டார் ஸ்டாலின். அது தவறா இல்லையா என்பதை விட, ஏன்னா இப்போ முத்துவை ஒதுக்கினார் என்றால் அவர் வந்து வேறு மூத்த மனைவி பத்மாவதி அவர்களுடைய மகன் அவர். அழகிரி கூடவே ஒரே தாய்க்கு பிறந்தவர் தானே. அவரோ அவருடைய மகனோ அவருடைய மகளோ, இப்போ கூட கயல்விழின்னு அவருடைய மகள் அவங்க அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க, இந்த தேர்தலில் நிற்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, ஆனால் எதுவுமே அதுக்கப்புறம் ஒன்றும் சத்தமே இல்லை. அவர் வருவதை இவர்கள் விரும்பவில்லை. இப்போ இப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவேளை இந்த ஆடியோ வெளியிடுவதற்கு பின்னணியில கனிமொழி அவர்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ, ஆர் ஆசா அவர்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி 3 விதமா பார்க்கலாம். அந்த ஒன்று, அவர் அதிமுகவிற்கு சென்று சேர்ந்த திமுக பிரமுகர்கள் யாரோ ஒருவர் இந்த ஆடியோ அந்த காலத்திலேயே, அதாவது வெகு நாட்களாக திமுகவில் இருப்பவர்கள், ஏறக்குறைய அழகிரியின் ஆட்கள்னு சொல்லக்கூடியவர்கள், இல்லை ஒரு காலத்தில் அழகிரியின் ஆட்களாக கருதப்பட்டவர்கள், அவர்கள் இதை செய்திருக்கலாம். இப்போ அதிமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு ஒரு 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 லாபம், அரசியல் லாபம் தான். திமுகவுக்கு பின்னடைவுன்னா அதிமுக அப்படி தானே அரசியல். இல்லை வந்து ஸ்டாலின் அது, ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினை போய் டெல்லியில் போய் இங்கிலீஷில் பேசி கிழிச்சிடுவாரா? ஸ்டாலினுக்கு பிரெயினே இல்லை. நம்ம சொல்கிறது அது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சொல்கிறோம், அது நம்மளாக சொல்லலை. அப்படியெல்லாம் வந்து அது சொல்லியிருக்கு. என்னை வந்து வெளியில் எடுத்துட முடியாது, கம்யூனிட்டி இருக்குது, அப்புறம் எனக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, நண்பர்கள் மற்ற ஜாதிகள்லேயும் இருக்காங்க, என்கிட்ட ஒரு லாக்கு இருக்குது. என்ன லாக்கு? அப்போ தான் வைகோ சொல்கிறது ஞாபகம் வருது. பொட்டி பொட்டியாக கொண்டு போய் கொடுத்தாங்க, எனக்கு தெரியும். வைகோ அன்றைக்கி எனக்கு தெரியும்னு சொன்னால் அன்றைக்கி மட்டும் உண்மையை சொன்னாரா, இன்றைக்கி போய் சொன்னாரா? அதெல்லாம் நம்ம அன்றைக்கி அவர் இருந்துக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து அதை தெரிந்து தான் சொல்லியிருப்பார், அதோடைய விளைவுகள் தெரிந்து தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அப்படி சொல்லும்போது வழக்கு வந்துருமேன்னு பயந்துருப்பார்ல, கண்டிப்பாக யோசனை பண்ணியிருப்பார்ல. சொல்கிறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். இன்றைக்கி நிலைமை மாறி போச்சுங்கிறது வேறு விஷயம். அன்றைக்கி சொன்னார் இல்லையா? இதெல்லாம் இணைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆடியோ உண்மை. இப்போ KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுகவில் இருந்தார், இப்போது அதுக்கு முன்னால் மதிமுக மாதிரி இருந்தார், அப்புறம் பிஜேபி இப்போ வந்துட்டார். அவர் வந்து இன்றைக்கி காலையில் அறிக்கை கொடுத்துருக்கார், பார்த்தேன். அவர் நண்பரும் கூட அவருடைய அறிக்கை பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். அத்தனையும் உண்மை. அது ஆராசா குரல் தான், அவர் பேசியது அத்தனையும் உண்மைதான். சரி, இப்போ இவ்வளவு மும்பரமாக, அதாவது முன்னாள் நிர்வாகிகள் அதிமுகவில் போய் சேர்ந்தவங்க இப்படி மும்பரமாக இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கா சார் இதன் பின்னாடி? நோக்கம்ங்கிறத விட இப்படி எடுத்து பாருங்க, அந்த 2G வழக்கு வந்து இப்போ மறுபடியும் வந்து அதாவது நிலுவையில் இருக்கு, மேல்முறையீடு நிலுவையில் இருக்கு. முதல்ல போட்ட வழக்கை வந்து ஆராசா வந்து அவரே தானே வந்து
வழக்கறிஞர்ன்றதுனால கையாண்டு அதாவது நிரபராதின்னு வெளியில் வந்துட்டார். போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். இப்போ அது மேல்முறையீடு போயிருக்காங்க சிபிஐயில். அது ரொம்ப வருஷமாக வந்து அது அப்படியே டம்மியாக கிடக்கு. அது டம்மியாக கிடக்கா மாதிரி திமுக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. எத்தனையோ வழக்குகள்லாம் டப்பு டப்புன்னு வருது, இது ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போது ஒரு காலம் இந்த வழக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ஆடியோ வந்து ஆராசா வந்து என்ன, இது பொய்யான ஆடியோ, இது புனையப்பட்டது, இல்லை அங்கங்கே திரியப்பட்டது அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போனார்னா கோர்ட் என்ன சொல்லும், ஃபோரன்சிக் அதாவது நுண்ணறிவு இதுக்கு அனுப்பிச்சு இதில் எதுவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா, ஒரிஜினல் வாய்ஸ் தானாங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. உண்மைதான் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஏறக்குறைய இதுவே வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி ஆயிரும். யாருக்கு இது ஆகும்? ஆராசாவுக்கு எதிராகும், ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆகும். முக்கியமாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆகும். அவர் ஏன்னா ஆட்சி தலைமை அவர் தான், கட்சி தலைமை அவர் தான் அப்படிங்கிறதுனால. இல்லை அட்லீஸ்ட் வந்து அந்த அந்த ஒரு சங்கடமாவது வரும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கைது இல்லை தண்டனை வந்துருமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எப்படி சார் இவ்வளோ எவிடன்ஸ் வந்து அதாவது உறுதிபூர்வமாக நீங்கள் சொன்னது போல் ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கிடைக்கும்போது இதை வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்களா? இல்லை பயன்படுத்துவாங்க. இதை தாண்டி இதோடு கூட சில ஆதாரங்களும் தேவைப்படும். இப்போ வந்து வைகோ வந்து பொட்டி பொட்டியாக அங்கே பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த கொடுத்ததை வந்து யாராவது அதுக்கு சிசிடிவி இருந்து அந்த மாதிரி ஒரு நிரூபணங்கள் தேவை. இப்போ இவர் வந்து என்கிட்டயா பணம் வந்து என் வீட்லேயே பிடிச்சாங்க, கலைஞர் டிவியில் தான் இருந்தது, அது ஆராசா ஒரு வன்மத்தினால சொல்கிறாரு, அப்படி கூட அதை வந்து எதிர்பக்கம் யார் வாதம் செய்கிறார்களோ அதை செய்யலாம். அவர் சொல்வதற்கான மேலும் நிரூபணங்கள் இந்த அடிப்படை இந்த வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு மேலும் நிரூபணங்கள் ஆதாரங்கள் இருந்தால்தான் ஒரு தண்டனை என்ற அளவுக்கு தீர்ப்பு கொடுக்கும் அளவுக்கு வரக்கூடியது. அவ்வளோ தூரம் இது போகுமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ஆடியோ இது வரைக்கும் தானா இல்லை இன்னும் தொடருமா அடுத்தடுத்து? இல்லை, நமக்கு தெரிந்த இதில் வந்து இன்னும் 3 ஆடியோ இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்தடுத்து வெளியே. அதாவது இந்த ஆடியோ நேற்று வருவதற்கு 5 நாட்கள் முன்னதாகவே எனக்கு சில தகவல்கள் வந்தது. இந்த மாதிரி ஆராசா பேசி ஸ்டாலினை வந்து பற்றி பேசின ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு 4-5 நாள் முன்னால் ஒரு அரசியலில் இன்னும் நான் வந்து சில நெட்வொர்க்கு இதெல்லாம் வச்சுருக்கனால தான் சில தகவல்கள் முன்கூட்டியே தெரிகின்றன, வரப்போகுது அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வந்தது. அப்படியா, வரட்டும், வந்ததுக்கப்புறம் தானே பேச முடியும், என்னன்னு தெரியாமல். கரெக்டாக நான் 4-5 நாளுக்கு முன்னால் வந்துருச்சு. இப்போ செய்தி வருது இன்னும் 3 ஆடியோ இருக்குன்னு சொல்லி அதே சோர்ஸ்லேருந்து செய்தி வருது. அப்போது இது இன்னும் தீவிரமாகும். ரெண்டாவது ஒரு சங்கடமான நிலைமை, அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வருக்கு அவருக்கு வந்து பிரெயின் இல்லை, அவரால் இங்கிலீஷில் பேச முடியாது, இப்படி விமர்சனங்கள்லாம் குறைபாடுகள், ஒரு குறைபாடுகள். இதில் அந்த குறைபாடுகள்லாம் வந்து வெறும் குற்றச்சாட்டுகளா என்றால் ஆங்கிலம் வந்து தெரியல அப்படிங்கிறது வந்து உண்மைதான், அதில் ஒன்றும். இப்போ கூட ஏதோ ஒரு சுப்ரியா சுலேவே அவங்க பேருன்னு மகாராஷ்டிரா சரத்பவாருடைய மகள் ஒரு முறை முதல்வர் இப்பொழுது தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தபோது ஹவ் யூ எவர் கம் டு மகாராஷ்டிரா, இல்லை ஹவ் யூ கம் டு மகாராஷ்டிரா பிஃபோர் ஏர்லியர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னால் நீங்கள் மகாராஷ்டிரம் வந்திருக்கிறீர்களா ஆங்கிலத்தில். இவர் அது புரியாமல் ஐ எம் ஃபைன் சொல்லிட்டு வந்தார். அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம வந்து அவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, அது வந்து ஒன்றும் அதை வந்து குறைபாடுன்னு சொல்கிறதோட உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். அவருக்கு பிரெயின் இல்லைன்னு சொன்னது ஆராசா சொன்னார், எதை வச்சு சொன்னார், கோவத்தில் சொன்னாரா இல்லையா பிரெயின் இல்லைன்னா அப்படி நம்ம வந்து யாரையும் வந்து சொல்லிட முடியாது. அண்ணன் வரக்கூடாது, தங்கச்சி வந்துடக்கூடாதுன்னு சாதுரியமாக செயல்படுறவரை போய் பிரெயின் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? கண்டிப்பாக சார், என்னதான் இவர் இவ்வளோ சாதுரியமாக செயல்பட்டாலும் இப்போ வந்து உண்மைகள் வெளிவரும்போது இதே சாதுரியத்தோடு கனிமொழி அவர்கள் செயல்பட்டால் திமுக பிளவுபடுமா? அதை தான் சொல்கிறேன். அப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு இவ்வளவு திறமை சாதுரியம் ஏதோ ஒரு அதெல்லாம் இருக்குன்னால் முத்துவேல் கருணாநிதி கனிமொழி தானே.
அதை விட இன்னும் அவங்களுக்கு கூடுதலாக ஆங்கிலம் தெரியும், இந்தியும் தெரியும். இந்தி பேசக்கூடியவர் அவர். ஏன்னா அப்போவே தேவிலால்னு ஒரு பிரதமர் வந்தபோது இங்கே சென்னை வந்து கலைஞரை சந்தித்த போது இவர் வந்து அப்பொழுது ஒரு சுமார் அந்த 20 வயது அந்த வகை மாணவியாக அந்த வயதில் இருந்தபோது இவர் தான் இந்தியில் அவர் பேசியதை, தேவிலால் பேசியதை தமிழில் மொழிபெயர்த்து மறுபடியும் மீண்டும் மொழிபெயர்த்து பேசும்போது பெருமையுடன் வந்து கருணாநிதி அப்போ அறிக்கை வெளியிட்டார். என்னுடைய மகள் வந்து இந்தி படித்தவர், இந்தி தெரிந்தவர், அவர் தான் மொழிபெயர்த்தார். பெருமை எல்லாருக்குமே. தன்னை விட தன்னுடைய மக்கள் வந்து தம்மினும் தம் மக்கள் மேலானவர்கள் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ என் பெருமையை விட எனக்கு என்னுடைய மகளுடைய பெருமை தான் அதிகமாக தெரியும். உண்மை, அது இயல்பானவர். அப்படி சொன்னார். அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது எப்படி வருதுன்னு இப்போ இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆராசாவே தான் வந்து தரப்பினர் தான் வந்து இது வெளியிட்டிருக்காங்க. அது ஏன் இப்போ போய் வெளியிட்டாங்க அப்படின்னால், திமுக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தலில் பட்டாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இந்த தேர்தலில் வந்து பிளவுபடணும். ஏன்னா அது என்ன அழகிரியும் ஒதுக்கிட்டீங்க, அவர் குடும்பத்துலேயும் யாரும் வர விடாமல் பண்ணிட்டீங்க, அவர் பையன் பேர் அவர் வந்து இப்போ உடல்நலம் சரியில்லை, அதுக்கு காரணங்கள் சில பழக்கங்கள்னால வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட உடல்நலம் சரியில்லை, இனிமேல் அவர் வந்து பெரிய ஆக்டிவாக அரசியலுக்கோ இதுக்கோ ஒரு வியாபாரத்திலோ அந்த மாதிரி இல்லை. கனிமொழி அவர்களையும் வந்து மாநில அரசியலுக்கு வரக்கூடாது, வரவிடாமல் வந்து தடுத்து தூத்துக்குடியோடு நிற்கணும், தூத்துக்குடி டெல்லி இப்படியே இருக்கணும், இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது தன்னுடைய மகன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வரும்போது இங்கே சில சிக்கல் வருது. இதில் எதிர்பாராத ஒரு என்ன சொல்கிறது, நான் ஜோக்கர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜோக்கர்னால் காமெடின்னு அர்த்தத்தில் சொல்லலை. இந்த ரம்மி விளையாடும்போது இந்த ஜோக்கரை வந்து எதில் வேணாலும் சேர்க்கலாம் இல்லையா, செட்டு. அது மாதிரி எங்கே வேணாலும் பயன்படக்கூடிய ஒரு 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 துருப்புச்சீட்டு ஜோக்கர்னு சொல்லுது. அந்த அர்த்தத்தில் மாப்பிள்ளை சபரீசன் இவர் உதயநிதி பக்கம் சாய்வாரா, கனிமொழி பக்கம் சாய்வாரா, அப்படி ஒரு பிரச்சனை உருவானால் இல்லை உருவாகி அது பெரிதானால் எப்படி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உதயநிதி பக்கம் சாய மாட்டார் என்பது தான் நமக்கு கிடைக்கும் தகவல். இதுவரை நடந்து வரும் விஷயங்கள். சமீபத்தில் கூட நான் வேற ஒரு நிகழ்வுகள்லாம் பேசியிருக்கேன். அவங்க 2 பேரும் முதல்வருக்கு எதிரிலேயே வந்து ஒரு மூத்த எம்பி ஒருவர் உலகளாவிய இடத்துல வந்து முதலீடுகள்லாம் செய்தவர், அதான் உலகத்தையே ரட்சிப்பவர்னு வச்சுங்களேன். அவருடைய வீட்டில் வந்து நடந்த ஏதோ ஒரு தனி மீட்டிங், ரகசிய மீட்டிங், எதுக்காக நடந்ததுன்னு தெரியல. முதல்வருக்கு எதிரிலேயே வந்து மகனும் மாப்பிள்ளையும் ஏறக்குறைய சட்டையை பிடித்துக்கொள்ள அளவுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தது. இந்த தேமுதிக உள்ளே கொண்டது வந்து மாப்பிள்ளை தான் கொண்டார், அதனால தான் பல பிரச்சனைகள்னு சொல்ல போக, அப்புறம் முதலீடுகள்லாம் வந்து சில முதலீடுகள் நஷ்டத்தை கொடுத்து விட்டன, அவர்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள்னு மாப்பிள்ளை மீது குற்றம் கூற, இப்படி ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டு வாசிக்க முதல்வர் வந்து நான் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னதை கூட அவர் வந்து சட்டை செய்யவில்லை, அவர் எழுந்து காரில் இருந்து சென்று விட்டார் என்பது ஒரு பத்திரிகை தகவல். இதை நான் வந்து சில இடங்களில் பேசுகிறேன். அது என்ன அங்கே உள்ள விவரங்கள், பின்னணிகள் அது. ஆனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி அவ்வளவு சரியில்லை அப்படின்னு தெரியுது. அப்படி சரியில்லைங்கும் போது எப்பவுமே அரசியலில் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி தான் வரும். அது இவர் ஒத்து போகலன்னா அப்போ இவர் யாருக்கெல்லாம் வந்து ஒத்து போகலையோ அவங்க நமக்கு நண்பர் தானே. கண்டிப்பாக அது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இது அப்படி ஒரு இது வந்தால், இந்த ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையை நோக்கி செல்கிறதோ அப்போ வந்து இதை ஆராசா கனிமொழியை, ஏன்னா கண்டிப்பாக ஆராசா அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மட்டும் இல்லாமல் ஒரு புத்திசாலியான வழக்கறிஞர். எதை செய்தாலும் அதில் எந்த அளவுக்கு தனக்கு என்ன பிரச்சனை வரும் என்பதை ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து பார்த்து இறங்கக்கூடியவர். இப்படியே இருந்தாலும் இதை ஒப்புதல் வாக்கு மூலமாக வச்சுக்கிட்டு கோர்ட்டில் பத்தாது, இப்படி நம்ம சொல்கிறதுனால நமக்கு இடைஞ்சல் வராது. ஸ்டாலின் அவர்களுக்கு இடைஞ்சல் வரணும்னா கூட அது சட்ட ரீதியாக வரணும்னு அவசியம் இல்லை, அரசியல் ரீதியாக வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக
இன்ஃபேக்ட் அதுதான் முக்கியம். சட்ட ரீதியாக வந்தால் மறுபடியும் அது அப்பீல் அது போகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அப்போது அரசியல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் வந்து முக்கியம். கண்டிப்பாக. அந்த வகையில் இது வந்து ஒரு வித்தியாசமாக இவ்வளோ வருஷம் கழித்து வருது. கண்டிப்பாக எவ்வளோ வருடங்கள் தாண்டி போச்சு, இதுக்கப்புறம் வருது அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணி போக போக இன்னும் மேலும் இன்னும் 2-3 வீடியோ, இன்னும் 3 வீடியோன்னு ஏதோ சொல்கிறாங்க. அதெல்லாம் வருதா, எப்படி வருது? கோர்ட்டுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் ராசா அவர்கள் எடுத்து செல்ல மாட்டார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதுவே வந்து பேக் ஃபயர் ஆகிடும்ன்றதுனால அப்படி போகாமல் இருக்கலாம். அவர் அப்படி போகிறேன்னு சொன்னாலும் அதை வந்து திமுக தலைமையை வந்து அதை விரும்பாது, தேவையில்லாமல் அது கிளறுவதாக இருக்கும். இங்கே போனால் வந்து அவர் வந்து இது என்னுடைய குரல் இல்லை, என் குரலை யாரோ மிமிக்ரை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அறிக்கை விடலாம். இதுதான் வந்து ஒரு அந்த நிலை. ஆனால் சப்போஸ் திமுக பிளவுபட்டால் கனிமொழி அவர்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கும் திமுக கட்சிக்குள்ளேயே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இதுவரைக்கும் அவருக்கு உண்டான உரிமையான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது என்ற அனுதாப அலை அவருக்கு இருக்கும். பெண்மணி, ஒரு பெண் அப்படிங்கும்போது எப்பவுமே அந்த பெண்ணுக்கான ஒரு சாஃப்ட் கார்னர் பொதுவாக அது ஒன்று. ரெண்டாவது, உள்ளபடியே அவர் தான் அடுத்த வாரிசாக வந்திருக்க வேண்டும். ஸ்டாலினுக்கு அப்புறம் துணை முதல்வர்னா அவர் தானே வந்திருக்கணும். அவர் அதுக்காக தானே வந்து அந்த இடத்துக்கு வரவிடாமல் அவரை எம்பியாக வச்சுட்டாங்க. அப்போ இங்கே வர முடியாமல் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கனிமொழிக்கு அது வந்து ஒரு ஆதரவாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ சீனியர்கள் அனைவருமே திமுகவில் இளைஞர் அணி வந்ததுக்கப்புறம், இளைஞர் அணி தான் பூத் கமிட்டியில் ஆட்களை போட்டதுக்கப்புறம் இளைஞர் அணி சார்பாக தனியாக ஒரு 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 குழு போடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இருக்கிற பூத் கமிட்டியை, போடப்பட்ட பூத் கமிட்டியை நம்பலை. யார்? திமுக போட்டது, ஸ்டாலின் அவர்கள் அப்ரூவ் பண்ணி போட்டது. ஆனால் உதயநிதி அவர்கள் தன்னுடைய குழு ஒன்று தனித்தனியாக போகிறார் ஒரு பூத்துக்கும், அதுக்காக சில நபர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பரஸ்பர நம்பிக்கை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி சொன்னாலும் கேட்கணும், சபரீசன் சொன்னாலும் கேட்கணும், கனிமொழி சொன்னால் ஓரளவுக்கு கேட்கலாம், சீனியர்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் கேட்டுக்கலாம், எல்லாத்தையும் கேட்காமையும் இருக்க முடியாது, கேட்கவும் முடியாது. அவர் வந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலை. பட் அவங்கவுங்களுடைய காயை நகர்த்துவது வந்து தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திமுக பிளவை நோக்கி போகிறது என்பதற்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.